ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன் டியர்ஸ். இன்றைக்கி வந்து கெட்டிமலம் சீரீஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஈவினிங் ராதேமணல் சீரீஸ் கொடுப்பேன் கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து நான் கேகே சீரீஸ் கொடுக்கல, 1ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் டியர்ஸ், ஓகேவா? ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் இந்த சேனலில் ரெண்டு சீரீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எப்படியாவது ரெண்டு சீரீஸ் கொடுத்துட்றேன். நாளைக்கு வந்து 1ஆம் தேதியிலேருந்து கேகே சீரீஸ் கொடுக்குறேன் டியர்ஸ், ஓகேவா? ஓகே, இப்போ கெட்டிமலம் சீரீஸ் பார்த்துட்டு வந்துடுவோமா? ஓகே டியர்ஸ், ஸ்டோரி கொடுக்கலாம். கெட்டி மேளங்கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. விஜய், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது ஏதோ பயமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? என்னடி அதிசயமா இருக்கு, பயமா இருக்கலாம் சொல்றேன். பிரியாவா இது? விஜய், கிண்டல் பண்ணாத. அப்புறம் என்னடி, பயங்கிற வார்த்தையும் வாயில இருந்து வந்தது கிடையாது. இப்போ என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றேன். ஏய், அதெல்லாம் எதுவும் கிடையாது. வா வந்து என்ன எதுவும் செக் பண்ணுவோம். நீ இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் சொன்னது இல்லலாம். இப்போ ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். உன் ஃபேஸே டல்லா இருக்குடி. விஜய், எனக்கு அதுதான் பயமா இருக்கு. நம்ம உள்ள போனதும் டாக்டர் ஏதாவது பார்த்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எதனா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. விஜய், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். விஜய் பிரியா, அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஃபீவரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நீ இப்படிலாம் ஃபீல் பண்ற. வா நம்ம என்னன்னு பார்த்தோம். டாக்டர் பார்த்து செக் பண்றது தான் பெஸ்ட் சொல்யூஷன். நீ இப்படிலாம் பயப்படாத. நான் தான் கூடவே இருக்கேன். நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம்? நான் கூடவே இருக்கேன், சரியா? சரி விஜய். விஜய், என் கூடவே இரு. என்னை விட்டுட்டு இங்கே போயிடாத, சரியா? டாக்டர் எதுவும் தப்பாலாம் சொல்லிட மாட்டாங்கல்ல? பிரியாவா இது இது சின்ன பிள்ளை மாதிரி பயந்துட்டு இருக்கேன். ஆமா, இதுக்கு முன்னாடிலாம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமே போனது இல்லையா? ஹாஸ்பிட்டலும் இந்த பக்கமே வந்தது கிடையாது. இப்பதான் வரேனே. அப்போ உனக்கு இது மாதிரி ஃபீவர், கோல்டு, காஃப்னு எதுவுமே வந்தது இல்லையாடி? கோல்டு, ஃபீவர், காஃப்னு எல்லாமே வந்திருக்கு. எல்லாத்துக்கும் டேப்லெட் போட்டு நான் சரி பண்ணிக்கிட்டேன். ஆனா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் நான் வந்தது கிடையாது. இப்ப வந்தது எனக்கு பயமா இருக்கு. பாரு, கையெல்லாம் ஒரு ஷிவரிங்கா இருக்கு. விஜய், நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? பிரியா பிரியா, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாதுமா. விஜய் இருக்கிற வரைக்கும் என் பிரியாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உன் பக்கத்துல தாண்டி இருக்கேன். அதெல்லாம் எதுவும் ஆகாது. வா நம்ம அங்கே போய் உட்காருவோம். நம்ம போய் உட்காந்தாதான் நம்ம டாக்டர் கூப்பிடுவாங்க. இங்கேயே நீ யோசிச்சுட்டு இருந்தோம்னு நினச்சிக்கேன். இப்படியே நீ ஏதாவது பேசி வெளியில கூட்டிட்டு போயிடுவேன். முதல்ல போய் நம்ம டாக்டரை பார்ப்போம். வா போலாம். விஜய், ரொம்ப கூட்டமா இருக்கும் போல இருக்கேன். நம்ம எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்றது? நம்ம இன்னொரு நாள் வந்து பார்க்கலாமா? இப்ப போயிடலாமா? பிரியா மேடம், நீங்க இந்த கூட்டத்தில் நினைச்சாலும் பயப்பட வேணாம். ஏன்னா நான் வீட்டில் இருந்து கிளம்பும் போது டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. டாக்டர் நம்ம ஃபேமிலி டாக்டர் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம போய் இப்போ உட்காந்து நம்ம கூப்பிடுவாங்க. நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சில குட்டி. மேடம் அதுக்குள்ள வீட்டுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. செக் பண்ணிட்டு தான் போகணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியா? ஆமாண்டி. அப்புறம் என் பொண்டாட்டி காக்க வைப்பேனா? அப்படிதான் என் பொண்டாட்டி எதுக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் பேர் கூப்பிடுவாங்க. அப்புறம் உள்ள போகணும்னா வாங்க 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 செல்லக்குட்டி. சின்ன பிள்ளை மாதிரி ஆரம்பிச்சிட்டு இருக்காதுடி. ஆமா, உடம்புக்கு என்ன நம்ம செக் பண்ணணும்ல. இப்படியே விட்டா அது ஏதாவது பெருசாயிடுச்சுன்னா கஷ்டம்டி. என் பொண்டாட்டி அப்படிலாம் நான் விடக்கூடாதுல. வா சரி வா, நீ ரொம்ப டயர்டா இருக்க. முதல்ல அங்கே போய் உட்காருவோம். டாக்டர் கூப்பிட்டதும் உள்ள போலாம், சரியா? சரி, எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா தான் இருக்கு. உட்காருவோம் வா. வெரி குட் என் செல்ல குட்டி. விஜய், நீ மட்டும் ஏன் நின்னுட்டு இருக்க? வா வந்து உட்காரு. இன்னும் நீ இங்கே வெயிட் பண்ண. நான் உள்ள போய் டாக்டர் இருக்காங்க மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். விஜய், அதான் நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டல, அப்புறம் எதுக்கு டாக்டர் இருக்காங்களா பார்க்க போறேன்? அடி கேள்வி மேல கேள்வி நிறைய கேட்காத நீ. அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டேன். ஆனால் டாக்டர் வரதுக்கு ½ hour ஆகும்னு சொன்னாங்க. நம்ம அங்கேருந்து வந்ததே எப்படியும் 20 minutes மேலே ஆயிடுச்சு. அதான் இப்போ டாக்டர் வந்துட்டாங்களா இல்லையான்னு பார்க்கணும்னா. அப்படி அவங்க வரலன்னா உனக்கு ஏதாவது ஜூஸாவது வாங்கிட்டு வரணும்னா. நீ ரொம்ப டயர்டா இருக்கலடி, அதுக்காக தான். இல்ல விஜய், இங்க போகாத, நீ என் பக்கத்துல இரு. இது என் பிரியாவே கிடையாது. என் பிரியா இப்படியெல்லாம் பயப்பட மாட்டானே. என்னடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ பயந்துட்டு இருக்கான்? ஐய் போய் சொல்லாம சொல்லு. இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க தானே பயப்படுறான். அப்படி சொல்லிட முடியாது. ஆனா அதுவும் கூட தான். நான் நினைச்சேன் என் பிரியா சொல்ல இவ்வளோ பயப்படுறானா, அதுக்கு இது ஒன்று மட்டும் தான் ரீசனா இருக்கும். அப்படியே ஒன்று குழந்தை மாதிரி இன்ஜெக்ஷனுக்குலாம் பயந்துட்டு இருக்கேன். மிஸ்ஸஸ் பிரியா விஜய் யாருங்க? சிஸ்டர் நாங்கள் தான். சார், நீங்க தான் இந்த டைம் அப்பாயின்மெண்ட் வாங்கிருந்தீங்க? ஆமாம் நான் தான் வாங்கியிருந்தேன். உள்ள வாங்க சார், மேடம் கூட்டிட்டு உள்ள வாங்க. டாக்டர் உங்களை கூப்பிட்டாங்க. ஓகே சிஸ்டர், நான் வரேன். பிரியா பிரியா வாமா உள்ள போவோம்.
விஜய் என் கூடவே இருப்பேன்னு. ஆமா உன் கூட தான் இருப்பேன் வா. சரி. வாங்க விஜய். அம்மா எப்படி இருக்காங்க? இப்போ அம்மாக்கு பரவாயில்லையா? அம்மாக்கு பரவாயில்ல டாக்டர். ஓகே விஜய். அப்போ இப்போ யார் செக்கப்புக்காக வந்திருக்கீங்க? டாக்டர் இவங்களுக்கு தான், இவங்க என்னோட மிஸ்ஸஸ். ஓ ஓகே 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 விஜய். என்ன பண்ணுது? என்னம்மா என்ன பண்ணுது உங்களுக்கு? ஓ டாக்டர் என்னன்னு தெரியல, இவன் மார்னிங் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், அப்புறம் மயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப டல்லாக இருக்கான், ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். அதான் என்னன்னு செக்அப் பண்ணிட்டு போகலான்னு. ஓகே விஜய் செக் பண்ணிடலாம். வாங்க இப்படி உட்காருங்க. இல்லை இருக்கட்டும் டாக்டர், நீங்கள் இப்படி செக் பண்ணுங்க. இப்படிங்களா? இல்லைங்க இப்படி நான் செக் பண்ண முடியுமா? நீங்கள் வாங்க வந்து இப்படி உட்காருங்க, நான் என்னன்னு செக் பண்ணி சொல்லிடுறேன். விஜய் கொஞ்சம் சொல்லுங்கள், அவங்க கோஆப்ரேட் பண்ணாதானே நான் பண்ண முடியும். அவங்க கோஆப்ரேட் பண்ணாதான் நான் என்னால் அவங்களுக்கு செக் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் டாக்டர். பிரியா பிரியா விஜய் இப்படி செக் பண்ண சொல்லு. நான் போய் உட்காரலாம் இல்லை, எனக்கு இப்படி செக் பண்ண சொல்லு. எனக்கு ஃபீவராக இருக்கா இல்லையான்னு பண்ணிட்டு பார்க்க சொல்லு, அவ்வளோதானே. பிரியா சொன்னா கேளுமா, அடம் பிடிக்காத. ஓ போய் உட்காரு டாக்டர், நீங்க உட்காருவோம், நீங்க என்னன்னு பாருங்க. இல்லை இல்லை விஜய் அவங்களை இப்படி செக் பண்ண சொல்லு. விஜய் நோ ப்ராப்ளம், நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா இவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன். நீங்கள் வெளியில் போங்க விஜய். சரிங்க டாக்டர். விஜய் என் கூட தானே இருப்பேன்னு சொன்னேன். பிரியா உங்கள் விஜய் எங்கேயும் போக மாட்டாங்க, கொஞ்ச நேரம் வெளியில் தான் இருப்பாங்க. நீங்கள் வாங்க, உங்களை நான் ஃபுல் செக்அப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விஜய் கூடவே போங்க. வாங்க பிரியா. பிரியா டாக்டர் கூப்பிட்றாங்களா? ஓ என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? 5 minutes தான், ஒரு 5 நிமிஷத்துல மறுபடியும் உள்ள வந்துடுறேன். கொஞ்சம் நேரமா இங்கே வெளியில தான் நிற்பேன், எங்கேயும் போக மாட்டேன். சரியா டாக்டர்? என்னன்னு பாருங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். விஜய் விஜய் மிஸ்ஸஸ் பிரியா. டாக்டர் ஒரு 5 minutes தான், நான் என்னன்னு செக் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் விஜய் கூட போங்க. வாங்க இப்படி வந்து உட்காருங்க. சரிங்க டாக்டர். பிரியா மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி இட்லி தான் சாப்பிட்டேன். அது சாப்பிட்டதும் லேசாக ஒமட்டல் மாதிரி இருந்தது, அதனால பெருசாக எடுத்துக்கல. ஓ ஓகே ஓகே, அப்போ உங்களுக்கு வாமிட்டிங் சென்ஸும் இருந்திருக்கு இல்லைங்களா? ஆமாம் டாக்டர், ஒரு மாதிரி ஒமட்டலாகவே இருந்தது. ஓகே பிரியா, நம்ம ஒரு யூரின் டெஸ்ட் மட்டும் எடுத்துருவோமா? சரிங்க டாக்டர். ஓகே பிரியா நீங்கள் என்ன பண்ணுங்க, போயிட்டு ஒரு யூரின் டெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஒரு 5 minutes என்னென்ன செக் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே டாக்டர். டாக்டர் யூரின் டெஸ்ட். டோன்ட் வரி பிரியா, குட் நியூஸா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. டாக்டர் இட்ஸ் ட்ரூ? ஆமாம் பிரியா, இட்ஸ் ரியலி ட்ரூ. நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன், நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது லேசான டவுட் இருந்தது. அப்புறம் உங்கள் பல்ஸும் அதான் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூரின் டெஸ்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, யூ ஆர் ப்ரெக்னென்ட். என்ன பிரியா, இப்போ விஜய் கூப்பிடலாமா? விஜய்கிட்ட விஷயத்த சொல்லிடலாமா? ஆமாம் டாக்டர், விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் என்ன, விஜய் கூப்பிடுவோம். ஓகே டாக்டர். நர்ஸ் வெளியில் விஜய் இருப்பாரு, அவர் கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் செக்அப்லாம் முடிஞ்சதா? ஆமாம் விஜய் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. ஓகே டாக்டர், இவளுக்கு எதுவும் இல்லைல்ல? சாரி விஜய், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைலாம் இல்லை, பிரியாவை செக் பண்ணதுதான். டாக்டர் என்னாச்சு? ஐயோ விஜய் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, வெரி குட் நியூஸ் தான். விஜய் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் அப்பாவை போகிறீங்க. இப்போ என்ன சொன்னீங்க? உங்கள் மிஸ்ஸஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னேன். பிரியா உண்மையாவா? ஆமாம் விஜய், இப்போதான் எனக்கே தெரியும். டாக்டர் செக் பண்ணி இதான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உள்ளே வரும்போது ரொம்ப பயந்துட்டு வந்தேன், இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உனக்கு விஜய்? மிஸ்டர் விஜய் இது ஹாஸ்பிட்டல். விஜய் டாக்டர் சொன்ன மாதிரி இது ஹாஸ்பிட்டல், நம்ம வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு தானே, கண்டிப்பாக போகலாம். பிரியா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். லவ் யூ ஸோ மச் டி. லவ் யூ டி பொண்டாட்டி. நான் கூட லவ் யூ. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு ஒரு பாடும் யோகம் ஒரு தாய்க்கின்று ஏராளமாசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா?
நீலா அர்ஜுன் மதியம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாமா? இல்ல அத்தை, மாமா எதுவும் சொல்லல. நான் இனிமே தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். ஃபேக்டரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரவா இல்லைன்னா அவர் வராரான்னு இனிமே தான் அத்தை கேட்கணும். ஏன் அத்தை? இல்ல நீலாமா, அவன் வீட்டுக்கு வராம இருந்தா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதான் கேட்டேன், அவன் வீட்டுக்கு வரானா இல்லைனாக்கா நீ தான் ஃபேக்டரிக்கு போகணுமான்ட்டு. அத்தை நான் வேணா ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லட்டுமா? ஆமாம்மா, நீ அப்புறமா ஃபோன் பண்ணி கேளு. இன்னும் நேரம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போய் அப்புறமா கேளு. சரிங்க அத்தை. அத்தை சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரட்டுமா? சாப்பிட்டுலாமா? இல்ல நிலாமா, அத்தை இப்பதான் மாத்திரை போட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ எனக்கு எதுவும் வேணாமா, நீ மற்றவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுமா? சரிங்க அத்தை, நான் மற்றவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன். ஆனா அதுக்காக நீங்க ரொம்ப நேரம் ஆக்கிடாதீங்க. உடனே சாப்பிட்றதுக்கு பாருங்க. நீங்க சாப்பிடாம நான் விடவும் மாட்டேன், பாத்துக்கோங்க. இங்க போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அட இந்த இருக்கு போனு. ஆனா இது அண்ணியோட போன் ஆச்சு. அண்ணி போன் இங்க வச்சுட்டு அவங்க எங்க போனாங்க? அன்னைக்குமா அண்ணி கிச்சன்ல தான் இருப்பாங்க. அண்ணி போன் அடிச்சுட்டே இருக்கு, கிச்சன்ல இருக்கனால அன்னிக்கு கேட்கலாம்னு நினைக்கிறேன். சரி நம்ம கொண்டு போவோம். விடாம போன் வந்துட்டே இருக்கு, ஏதாவது எமர்ஜென்சி காலா இருக்குமோ? சரி சீக்கிரம் எடுத்துட்டு போய் அண்ணிக்கிட்ட கொடுப்போம். என்னன்னு தெரியல, போன் அடிச்சுட்டே இருக்கு. முதல்ல அண்ணிக்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நம்பரா வேற இருக்கு. சரிங்க அத்தை, அப்ப நான் எல்லாருக்கும் போய் சாப்பாடு பரிமாறுறேன். நீங்களும் கொஞ்ச நேரத்துல வாங்க அத்தை, அப்படியே படுத்துறாதீங்க சரிங்களா? அப்புறம் நானும் மாமாக்கு ஃபோன் பண்ணி அவரை வீட்டுக்கு வராரா இல்லைன்னா ஃபேக்டரிக்கு வரணுமா நான் கேட்குறேன் அத்தை. சரி மணிலா. அண்ணி அண்ணி பாரதி, என்னம்மா வேணும்? அது சரி மேடம், அதிசயமா கிச்சன் பக்கம் எட்டி பார்க்குறீங்க. நீங்கள் கிச்சன் பக்கம் எட்டி பார்க்க மாட்டீங்களே, இப்போ என்ன மேடம்க்கு? இப்போ கூட நான் கிச்சன் பக்கம் எட்டி பார்க்கலாம் வரலாம். நான் அன்னிக்காக தான் வந்தேன். அண்ணியோட ஃபோன் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டே இருக்கு. அண்ணி என்னன்னு தெரியல, யாரும் ரொம்ப நேரம் உங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. அதுவும் நம்பர்ல வேற இருக்கா, அதான் என்னன்னு தெரியல. என்னங்க ஏதோ எமர்ஜென்சி கால்னு நினைக்கிறேன். ஓயாம ஒரே நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கா. நீ என்னன்னு கேளுங்க. போனா அதுவும் நம்பர்லையா, யாருன்னு தெரியலையே. பாருங்க நீ மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து கால் வருது. நீங்க முதல்ல என்னன்னு கேளுங்க. எனக்கு என்ன ஏதோ எமர்ஜென்சி காலா இருக்கும்னு பயமா இருக்கா. நீ என்னன்னு கேளுங்க. நீலா யாருன்னு கேளுமா, யாருன்னு பாரு. ரொம்ப நேரமா ஒரே நம்பர்ல இருந்து கால் வருதுன்னு சொல்றாங்க, என்னன்னு கேளுமா. இல்ல இது பயமா இருக்காத்த. அம்மா வேற 2 நாளா ஃபோனே பண்ணல. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்காத்த. என்ன நீலாமா, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. எதுக்கு இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்? பாரதி நீலா கிட்ட போன கொடு, அது யாருன்னு முதல்ல அட்டன் பண்ணி கேளுமா. சரிங்க அத்தை. ஹலோ நீலாமா? நீலா நானம்மா, பெரியம்மா பேசுறேன். ஹலோ பெரியம்மா நீங்களா? என்ன பெரியம்மா எது நம்பர்ல இருந்து கால் பண்றீங்க? என்னாச்சு பெரியம்மா, இத்தனை தடவை கால் பண்ணிருக்கீங்க? யாருக்கும் எதுவும் இல்லைல்ல, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அப்படியே அம்மா என்னன்னு தெரியுமே, இத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்க. கடவுளே யாருக்கும் எதுவும் இருக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் படப்படன்னு இருக்கேன். என்ன விஷயம்னு தெரியலையே. ஐயோ நிலாமா, என் ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுமா. இது பெரியப்பாவோட ஃபோனு, இன்னொரு நம்பர்மா. இந்த நம்பர் உங்ககிட்ட இல்லை, இது அஃபிஷியல் நம்பர். அதுதான்மா. நிலாமா நான் எடுத்துருமா எத்தனை தடவை கால் பண்ணேன்? சொல்லுங்க பெரியம்மா. பெரியப்பா நல்லா இருக்காருல்ல? நீங்க நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் எதுவும் இல்லைல்ல பெரியம்மா? ஐயோ நிலாமா அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கும். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். சந்தோஷமான விஷயமா? என்ன பெரியம்மா? வேற ஒன்றும் இல்லைம்மா. நிலாமா பிரியா இருக்கால, நம்ம பிரியா கன்சீவ் இருக்காமா? பெரியம்மா நிஜமாவா? நிஜமாவா பெரியம்மா சொல்றீங்க? என்னம்மா என்னம்மா என்ன விஷயமா? என்னன்னு எனக்கு சொல்ல. நீ எது சந்தோஷப்படுறத பார்த்தா ஏதோ சந்தோஷமான விஷயம் போல இருக்கேன். என்னம்மா? ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பெரியம்மா கிட்ட பேசிட்டு வரேன். பெரியம்மா உண்மையை தானே சொல்றீங்க? இல்லம்மா பெரியம்மா போய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரு. இப்ப ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்களாமா. ஹாஸ்பிட்டல் இருந்தா எனக்கு விஷயத்த சொன்னாங்க. இப்பதான் வீட்டுக்கு கிளம்புறாங்களாமா. நானும் இப்ப கிளம்புறேன். பிரியாவை போய் பார்த்துட்டேன், அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அவளை போய் பார்த்துட்டு வரணும். அதான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட விஷயத்த சொல்லலாமே. அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இதோ இப்போ உனக்கு சொல்றேனே, நானும் போய் பிரியா பார்த்துட்டேன். அவ எப்படி இருக்கா ஏதுன்னு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேம்மா. ரொம்ப சந்தோஷம் பெரியம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியம்மா. சரி நீங்க போய் பிரியா பாருங்க. நானும் இவர் வந்ததும் இவரை கூட்டிட்டு வந்து பிரியாவை பார்க்குறேன் பெரியம்மா. இன்னும் இவருக்கு விஷயம் தெரியாதுல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். எங்க வீட்லயும் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். நானும் வரேன் பெரியம்மா. நானும் வந்து பிரியாவை பார்க்குறேன். பெரியம்மா அவகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, பொறுமையா பார்த்து நடந்துக்க சொல்லுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. நான் சொன்னா கேட்க மாட்டா, ஆனா நீங்க சொல்லுங்களேன், நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பா. நான் வரேன் பெரியம்மா. நான் இவர் வந்ததும் விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வரேன். ஒன்னும் அவசரம் இல்லை நிலாமா, எனக்கு இந்த விஷயத்த உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதை உடனே சொல்லிட்டேன். நீ பொறுமையாவே வா சரிம்மா. நான் போய் பிரியாவை பார்க்கறேன், வச்சுட்டுமா? சரிங்க பெரியம்மா, நீங்க வச்சுட்டு போய் முதல்ல பிரியாவை பாருங்க. நான் வந்துடுறேன் பெரியம்மா. நான் கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இவரை வந்ததை கூட்டிட்டு வரேன் பெரியம்மா. நீங்க போங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க பெரியம்மா. அவளுக்கு நிறைய எடுத்து சொல்லுங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி பெரியம்மா நீங்க போயிட்டு வாங்க, நான் வரேன். இல்லம்மா என்னம்மா ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரியா நான் மூச்சுக்கு முன்னதான சொல்லிட்டு இருக்கேன். என்னம்மா என்ன விஷயம்? ஐயோ அத்தை நான் என்ன சொல்லுவேன் அத்தை, ஒரு சந்தோஷமான விஷயம் அத்தை. என்ன தெரியுங்களா, நம்ம பிரியா இருக்காளா,
நம்ம பிரியா கன்சீவா இருக்காத்த. அட இதான் விஷயமா? ஐயோ உண்மையாவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆமா இப்ப பிரியா எங்க இருக்காளாமா? அத்தை பிரியாவும் விஜயும் இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்களாமா. அதுவும் பெரியமாவும் வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லியிருக்காங்க. போய் பிரியாவை பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அத்தை நம்மளும் போய் பிரியாவை பாத்துட்டு வந்துடலாமா? அதுக்கு என்னம்மா கண்டிப்பா விஷயம் கேள்விப்பட்டு நம்ம போய் பார்த்தோம். எப்படி நம்ம வீட்டு பொண்ணாச்சே நம்ம போய் கண்டிப்பா பார்த்தே ஆகணுமா? சரி அர்ஜுன் வந்ததும் அர்ஜுன் கிட்ட சொன்னேன் நம்ம எல்லாரும் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ அத்தை எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அத்தை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இப்பவே பிரியாவை பார்க்கணும் போல இருக்கேன். அப்புறம் கூட பிறக்கலனாலும் 2 பேரும் அக்கா தங்கச்சி முறை தானே. அதான் உனக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி சரி அர்ஜுன் வந்ததான் சொல்லிட்டு சீக்கிரமே போய் பாத்துருவோம். ஆமா அத்தை கண்டிப்பா சீக்கிரம் போகணும் அத்தை. எனக்கு இப்பவே பிரியாவை பார்க்கணும் போல இருக்கேன். மாமா எப்ப வீட்டுக்கு வருவாருன்னு தெரியல. நான் ஃபோன் பண்ணி மாமாவை சீக்கிரம் வர சொல்றேன். வந்ததும் ஈவினிங்க போய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அத்தை. இல்ல இப்ப உன்னதான் கையில பிடிக்க முடியாது போல இருக்கு. பாத்துமா சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம இருக்கேன். அப்புறம் அத்தை நான் சித்தி ஆயிட்டேன்ல எனக்கு சந்தோஷம் இருக்காதா? அதான் எனக்கு சந்தோஷத்துல தலைக்காலே புரியல. அட ஆமா நீ சித்தி ஆயிட்டல அப்போ அர்ஜுன் சித்தப்பன் ஆயிட்டனோ? அது சரி ஆமாம்மா அப்போ தலைக்கால் புரியாதுதான். சரி சரி இந்த சந்தோஷத்துல எங்களால மறந்துடாதம்மா. போங்க அத்தை. பாதி நீ என்ன அமைதியா இருக்க? நீ அத்தி ஆயிட்ட சந்தோஷப்படுவானே நீனு. அண்ணி எங்க அண்ணி கன்சீவ் ஆனதா எனக்கு அத்தைங்கிற ஸ்தானம். மத்தவங்க ஆனதுக்கோ நான் அத்தை ஆக முடியாது அண்ணி. நீங்க கன்சீவ் ஆகுங்க கண்டிப்பா சந்தோஷத்துல துள்ளி குதிப்பேன் அண்ணி. பாதி அப்படிதான் சொல்லாத. பிரியா உனக்கு அண்ணி முறை தானே. அண்ணி எனக்கு அண்ணினா அது நீங்க மட்டும்தான். வேற யாரை பத்தி நீங்க பேசாதீங்க. அவங்களோட குணம்லாம் உங்களுக்கு தெரியணும். அவங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. சரி விடுங்க பழச கலர வேண்டாம். விடுங்க அண்ணி நீங்க வேணா சந்தோஷப்பட்டுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் சந்தோஷம் இல்லை. ஏண்டி அறிவு இருக்கா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கா. நம்ம வெடிக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கா. ஐயோ அத்தை நீங்க எடுத்து சண்டை ஆரம்பிச்சுக்காதீங்க. அவ சின்ன பொண்ணாத்த அவ கொஞ்சம் கோவத்துல இருக்கா. சீக்கிரமே கோவம் தெளிஞ்சிரும். சரி விடுங்க நீங்க எதுக்கு சண்டை போட்டுட்டு விடுங்க. அம்மா நீ வேணா சந்தோஷப்பட்டுக்க எனக்கு சந்தோஷமா இல்ல. அண்ணி நான் ரூமுக்கு போறேன். ஆரதி சரி நீ ரூமுக்கு போ. நான் அப்புறமா வந்து பேசுறேன். நீ போ. சரிங்க அண்ணி. அத்தை பிரியா பார்க்க போகும்போது என்னென்ன அத்தை வாங்கிட்டு போனோம். இப்ப அவ என்னென்ன சாப்பிடலாம்? மருமகளே நீ சந்தோஷத்துல இருக்கதாம்மா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படியா? கவலைப்படாத. என்னென்ன சாப்பிடணும்னு நான் லிஸ்ட் எழுதி அர்ஜுன் கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்றேன். அதை நம்ம வாங்கி கொண்டு போவோம். சரியா? இல்ல அத்தை அவளுக்கு நல்ல சத்தான பொருளை வாங்கி தரணும்ல. அதுக்கு தான் அத்தை கேட்டேன். எனக்கு தெரியாது பாத்தீங்களா நம்ம சமயத்துல என்னென்ன சாப்பிடணும் தெரியாதுல்ல. அதான் உங்ககிட்ட கேட்டேன். என்ன கமலம் ஒரே சிரிப்பும் கூத்தும் கும்மாளமா இருக்கு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்காப்ல இருக்க? ஆமா சித்தி அது ஒண்ணு இல்ல சித்தி என் மருமகளோட அக்கா இருக்கால அதான் பிரியா இங்க கூட வந்தாலே நீங்க கூட பாத்தீங்களே. அவதான் அவ இப்ப மாசமா இருக்கான் சித்தி. அதான் விஷயம் கேள்விப்பட்டதும் என் மருமகளுக்கு சந்தோஷம் தாங்கல. தலைக்கால் புரியாம சொல்லி குதிச்சிட்டு இருக்கா. யாரு? இந்த என் பேராண்டி முதல்ல காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போய் நின்னு போச்சேன். அவளையா சொல்றேன் சித்தி. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு இந்த மாசமா இருக்கா. இப்ப எதுக்கு பழசுல கலரிட்டு இருக்கீங்க? இல்லடி அம்மா கேட்டேன். முதல்ல அர்ஜுன லவ் பண்ண கல்யாணம் வரைக்கும் போய் நின்னு போச்சு. இப்ப என்னன்னா அந்த பையன் பேர் என்ன? விஜய். அவனையும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாலாமே கேள்விப்பட்டேன். ஆமா ஒருத்தி எத்தனை லவ் தான் பண்ணுவான்? என்ன பொழப்போ இது எனக்கு ஒன்றும் புரியல. அவ மட்டும்தான் அப்படியா இல்லைன்னா? பாட்டி தேவையில்லாம என் பிரியா பத்தி இப்பெல்லாம் பேசாதீங்க. அவ அப்படியெல்லாம் கிடையாது. சூழ்நிலை அப்படியே ஆயிடுச்சு. அதுக்காக ஒருத்தவங்க தப்பு தப்பா பேசாதீங்க. அது சரி அம்மா கோபம் வருது. நியாயமா உங்க 2 பேருக்குள்ளதான் கோவம் வந்து முட்டிக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டு உருளணும். ஏன்னா நீதான் அவ வாழ்க்கையை பறிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. என்னமா என்கிட்ட வந்து கோவப்பட்டு இருக்க? நியாயமா நீ இருக்க வேண்டிய இருக்க அவ தானே இருக்கணும். அவ எடுத்து பறிச்சுக்கிட்டு உனக்கு இவ்வளவு வாயா? சித்தி நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எதையும் சொல்லி குழப்பி விட்டுறாதீங்க. இவ இப்ப எங்க வீட்டு மருமக பிரியா அவளும் எங்க வீட்டு மருமக தான். விஜய் எங்களுக்கு இன்னொரு புள்ள மாதிரி. அதனால தேவையில்லாம நீங்க எதுவும் குழப்பி வச்சிடாதீங்க. எல்லா நாள் அதான் போயிட்டு இருக்கு. ஐயோ கமு நான் சொன்னது எதுவும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் என் மருமகளை எதுவும் சொல்ல போறேன்? நான் எதுவும் சொல்லல. கமலம் கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கம்மா. ஏறுங்க போய் எடுத்துட்டு வரேன். பொறுமையாவே எடுத்துட்டு வாமா. அம்மாடி பேட்டி சொல்லுங்க பாட்டி. என்னடி அம்மா கோவமா? சரி அம்மா தெரியாம சொல்லிட்டேன். அதுக்கு எப்படி கோவப்பட்டு இருக்க? ஆமா ஏதோ சந்தோஷமா இருந்தியே. என்ன சந்தோஷமா இருந்த? கூட பிறக்காதவ அவ இப்ப மாசமா இருக்கா அப்படிதானே? ஆமா பாட்டி அவ இப்ப கன்சீவா இருக்கா. எனக்கு அதை கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னு நிறைய இடைஞ்சல் வந்துருச்சேன். கூட பிறக்காதவ மாசமா இருக்கிறான்னு கேள்விப்பட்டதும் உனக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஆமா அவளுக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? அது அது வந்து பாட்டி அங்க வயிறு நிறைஞ்சிருச்சு. ஆனா இங்க வயிற்றுல ஒண்ணும் இல்லை போல இருக்கேன். வயிறு வெறுமனே இருக்கேன். இங்க என்ன நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறது? வீடு தலைக்கணும்னா
வீட்டுக்கு வந்த மருமக வயிறுத்தை நிரப்பணும். ஆனா இங்க என்னடா வயிறு காலியா இருக்கேம்மா. என் பேரண்டி ஒரு நல்ல ஆம்பளை தான், அது எங்க குடும்பத்துக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்க வம்சம் எப்பவுமே தலைச்சுதான் இருக்கும். என் புள்ள நல்லபடியா வாரிசை கொடுத்துட்டான். இந்த என் பொண்ணு கமலம் அவளும் நல்லபடியா வாரிசை கொடுத்துட்டான். இப்ப என் பேராண்டி அவனுக்கு தெம்பும் இருக்கு, வாரிசு கொடுக்கறதுக்கு எல்லாமும் இருக்கு. ஆனா இங்கதான் வயிறு காலியா இருக்கு. இங்க ஏதும் வர மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்ப குறை என் பேராண்டிக்கிட்ட இல்லை, இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டி இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? நாங்க கேக்குறதெல்லாம் ஒண்ணுதாம்மா. ஆமா அது போகட்டும். உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1-1.5 வருஷம் ஆயிருக்கும். ஆமா 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பிரியாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் இருக்குமா? ஆமா. அப்புறம் இன்னொரு தங்கச்சி ஒருத்தி இருக்காளே, அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே முழுகாம இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேனே. அவ பயிர் கூட நிறைஞ்சிருக்கு போல இருக்கேன். அது கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரியாவும் வயிற்ற நிறைச்சிட்டான். இங்க காலியா இருக்கேன். 1 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு விசேஷத்தையும் காணும். பாட்டி நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க விஷயமும் எனக்கு தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3-3.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கே புள்ள பிறந்ததாமே. ஏய் உனக்கு தெரியுமா? 3 வருஷம் கழிச்சு தான் எனக்கு புள்ள பிறந்ததானே. எனக்கு எல்லாமே தெரியும் பாட்டி. எங்க அத்தையும் பார்வதி பாட்டியும் ஒண்ணு விட மேலத்தை சொல்லிட்டாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் தானே உங்களுக்கே புள்ள பிறந்தது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானே ஆகுது. போறக்கும் இதுக்குள்ளேயே நீங்களே கணிச்சிடாதீங்க வயிறு காலியா இருக்கா இல்லையான்னு. அது நிறையும் போது நிறையும். நீங்க ஒன்றும் சொல்லிதான் அதை நிரப்பணும்னு அவசியம் இல்லை. 1 வருஷம் தானே ஆகுது. எங்களுக்கு எப்போ பிள்ளை பெற்றுக்கணுமோ அப்போ பெற்றுக்க தெரியும். அவங்க வேலையை பார்த்தா போதும். என் மாமியாரும் என் பாட்டியுமே எதுவுமே சொல்லலை. நீங்க எதுக்கு இப்போ தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்னடி சிரிக்கீங்க? வயசுல பெரியவங்க கூட பார்க்காம ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்க. பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும், பெரியவங்க மாதிரி பேசணும். இப்படி சின்னத்தனமா நடந்துக்கிட்டு சின்னத்தனமா பேசக்கூடாது. இப்படி பேசினா என்கிட்ட இருந்து பதிலடி இப்படிதான் வரும். பேச்சு ரொம்ப நீளுது, வார்த்தையை கொஞ்சம் அடக்கி பேச. என்ன சீண்டாத வரைக்கும் நான் அமைதியா தான் இருப்பேன். என்ன சீண்டிட்டா தப்புனா நானும் சீருவேன். இந்த வீட்டுக்கு நீங்க எந்த வேலையா வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க பாட்டி. வீணா ஏன் விஷயத்த தலையிடாதீங்க. இது எங்க குடும்ப விவகாரம், நாங்க பேசிப்போம். நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த வார்த்தையை எங்க அத்தையோ இல்லை என் பாட்டியோ சொன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம நீங்க மூக்க நுழைக்காதீங்க. நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருக்கேன் பாட்டி. போய் மூக்கு முடிக்க தின்னுட்டு நல்லா தூங்குங்க. அந்த வேலை தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க. இந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். எப்ப புள்ள பெத்துக்கணும் பெத்துக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதை நானும் என் புருஷனும் சேர்ந்து முடிவு எடுத்துக்கிறோம். சரிங்களா? நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க, வாளிய விடுங்க. என்னப்பா இவளுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொன்னா இவ கூனி குறுகி தலை குனிஞ்சு நிப்பான்னு பார்த்தா என்ன பேச்சு பேசிட்டு போறான். வந்த நாள்ல இருந்து ஊமக்கொட்டா மாதிரி பூனை போல சுத்திக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு என்ன புலி மாதிரி பாயிரம். ஐயோ இவ இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. நம்ம இந்த விஷயத்த பேசி இவளை எப்படியாவது மனசை கஷ்டப்படுத்தி இவளையே எப்படியாவது பேசி நம்மளே அர்ஜுனை விட்டுட்டு போயிடலான்னு முடிவெடுப்பான்னு பார்த்தா என்ன பேச்சு பேசுறா இவன். அடி சரிக்கி, அதுக்காக நான் அப்படியெல்லாம் விட்ட மாட்டேன். இந்த விஷயத்த பேசினவனுக்கு கோவம் வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா இனிமே இதை தாண்டி பேச போறேன். இதை சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கணும். என் பேர் அகிலாண்டன் இல்லடி. உன்னை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல என் அக்ஷயா பாப்பா உட்கார வைப்பேன்டி. வச்ச தீருவா இந்த அகிலாண்டம். ஓய் பொண்டாட்டி எங்கடி இருக்கான்? ஓய் பொண்டாட்டி எங்கடி இருக்கான்? கிச்சன்ல இருக்காளா இல்லை ரூம்ல இருக்காளா? கிச்சன்ல இருந்தா என்ன கூப்பிடுறது கேட்டிருக்கணுமே. ஓடி வந்திருப்பாளே, என் குரலுக்கு எடுத்து ஓடி வந்திருப்பான். அப்போ மேடம் கிச்சன்ல இல்லை, ரூம்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரூமுக்கு வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. அர்ஜுன் நீ மதியம் வருவேன்னு எதிர்பார்த்தேன். நீ என்னடா மதியம் வராமலே போயிட்ட? அம்மா எப்பயாவது நான் லஞ்ச் வீட்டுக்கு வருவேன். புதுசா கேக்குறீங்க? நான் உனக்கு புதுசா கேட்கலடா. நீ எல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணி மதியம் வீட்டுக்கு வர சொன்னால, அவ சொல்லி நீ வரலையே, அதுக்கு தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாலும் அம்மா நானே ஃபோன் பண்ண அவ எடுத்துக்கீங்கன்னு பயங்கர கோவத்தில் வந்திருக்கேம்மா. மேடம் மேல பயங்கர கோவத்தில் வந்திருக்கேன். மேடம் ஃபோன் எங்க வச்சாங்கன்னு தெரியல. எங்க இருக்கா? வந்து இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கா, ஆளையே காணும். என் குரலை கேட்டு கூட மேடம் வராம இருக்காங்களா என்ன? என்ன அர்ஜுன் சொல்ற? நீ ஃபோன் பண்ணி நீலாம் எடுக்கலையா? என்னப்பா மதியானம்லாம் அவன் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு குதிச்சிட்டு இருந்தா, நான் வேற உன்னை வீட்டுக்கு வர சொல்லணும்னு சொன்னேன். அதுக்கும் சரிங்க அத்தை நான் கண்டிப்பா சொல்றேன்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீ அவ கூட வெளியில போகணும்னு அவ அவ்வளவு சந்தோஷமா இருந்தா. நீங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகணும், நீ வந்தது உன்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. நீ என்ன அவனுக்கு போன பண்ணலன்னு சொல்ற, நீ பண்ண போனீங்க எடுக்கலன்னு சொல்ற. பேராண்டி வந்தாச்சும் வாடா பேராண்டி. ஆமா பாட்டி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் வந்தேன். அம்மா நீங்க என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அவ எனக்கு ஃபோனே பண்ணலம்மா. வெளியில போகணும்னு சொன்னாலாம். அவ சொல்லியிருந்தா எப்படி வந்துட்டு இருப்பேன்மா நானு. அவன் எனக்கு ஃபோனே பண்ணல.
நான் பண்ண போனுமே அவள் அட்டன் பண்ணல. நான் அந்த கோவத்தில் இருக்கேன். அம்மா இப்போ எங்க அவ? எங்கம்மா இருக்காவா? என்னம்மா என்னாச்சு? எதுக்கு பேராண்டி வந்தது வரதுமா கோவமா இருக்கா? நீ வேற அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? என்னம்மா? இல்லக்கா, இன்னைக்கு மதியம் இவனை வீட்டுக்கு வர சொல்லணும்னு சொல்லி நான் நிலா கிட்ட சொல்லியிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு அர்ஜுனை வீட்டுக்கு வர சொல்லுமான்னு சொல்லியிருந்தேன். சரிங்க அத்தை, நான் ஃபோன் பண்றேன்னு சொன்னான். அப்புறம் என்ன, என் பேத்தி ஃபோன் பண்ணிருப்பாளே. அதுதான் அத்தை நானும் கேட்டேன். இவன் என்ன சொல்றான், நீலாம் எனக்கு ஃபோனும் பண்ணல, நான் பண்ண போனையும் அவன் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணலையா? அட கமலம், இது ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கியா? ஒருவேளை என் பேத்தி மறந்துட்டு இருப்பா. அவளுக்கு கேட்க வேலை பத்தியா, அதனால என் பேத்தி மறந்துருப்பான். அதுக்கு 2 பேரும் இப்படி பேசி கோவப்பட்டு இருக்கீங்க? ஐயோ அத்தை, நீங்க வேற. எனக்கு என் மருமக மேல கோவமா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் இவன் மேல கோவப்பட்டு இருக்கேன். அத்தை, ஃபோன் பண்ணி மதியம் வீட்டுக்கு வர சொல்றது மட்டும் இல்ல அத்தை, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது. அதனால நிலா இவனும் நிலாவும் வெளியில போகணும்னு பிளான் பண்ணியிருந்தான். இவன் சீக்கிரம் வருவான்னு அவ்வளவு ஆசையா இருந்தா. இவன் என்னன்னா வரவே இல்லைல்ல, அதான் அந்த கோவத்தை நான் இவனை திட்டிட்டு இருக்காத்த. சந்தோஷமான விஷயமா? அம்மா என்னம்மா விஷயம்? அதானே, என்ன இருக்கமோ, என்ன சந்தோஷமான விஷயம்? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்படியா? பேத்தி பேராண்டி கூட வெளியில போகணும்னு ஆசைப்பட்டாளா? என்னடா பேராண்டி, என் பேத்தி இப்படி ஏமாத்திருக்கேன்? ஐயோ பாட்டி, அவ கேட்கறது மாதிரி கூட்டிட்டு போறாங்க. நான் அவ கேட்டு நான் கூட்டிட்டு போகாம இருப்பான பாட்டி. அவ எனக்கு போனே பண்ணல. அது மட்டுமா, நான் பண்ண போனுமா அவ எடுக்கல பாட்டி. என்னங்கடா மாத்தி மாத்தி என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? டே பேராண்டி, என் பேத்தி உனக்கு ஃபோன் பண்ணலையா? என் பேத்தி ஒரு நாளைக்கு 1000 தடவைக்கு மேல உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பாளே. உன் ஃபோனுக்காக அவ எதிர்பார்த்துட்டு இருப்பாளே. அவ எப்படி உனக்கு ஃபோன் பண்ணாம இருப்பா? அதுதான் பாட்டி நானும் யோசிக்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் தெரியுமா பண்ணுவா? அவ பண்ணனால நான் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு அவளும் பண்ணல, நான் பண்ண போனையும் எடுக்கல பாட்டி. அம்மா ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களே, அது என்னதுமா? ஆமா கமலா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்க, அது என்னது? என்னன்னு கேக்குறீங்க? உங்ககிட்ட நீதான் சொல்லல? அடி, எனக்கு தெரியலங்கிறேன்ல. நானும் பேத்திய மதியத்துல இருந்து பாக்கல. சரி, அவ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா, இல்ல வேலையா இருப்பான்னு நானும் விட்டுட்டேன். சரி, அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்ல. இல்ல அத்தை, நீலா உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு சொல்லி குதிச்சிட்டு இருந்தா அத்தை. அவ சொல்லிட்டு இருப்பாங்க, நான் விட்டுட்டேன். ஆனா நீங்க என்னடா நீலா சொல்லலன்னு சொல்றீங்க அத்தை? அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை, நம்ம பிரியா இருக்கால, நம்ம பிரியா மாசமா இருக்கா அத்தை. அட அப்படியா? அடிய சரிக்கி, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம போயிட்டானே. அவளுக்கு வச்சுக்கிறேன். ஆமா, இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா என் காதுக்கு வரவே இல்லையே. ஏன் அத்தை, அதான் சொல்றேன் அத்தை, நீலா தான் உங்ககிட்ட சொல்ல போறேன்னு அவ்வளவு சந்தோஷம் இருந்தா. நான் அவ சொல்லியிருப்பானதான் நான் சொல்லாம விட்டுட்டேன். ஆனா நீங்க என்னன்னா அவ சொல்லவே இல்லை, அவளை பார்க்கவே இல்லைன்றீங்களே. அம்மா என்னம்மா சொல்றேன்? பிரியா பிரெக்னென்ட் இருக்காளா? ஆமாப்பா அர்ஜுன், பிரியா கன்சீவா இருக்கான்னு பிரியாவோட அவங்க அம்மால அவங்க தான் நிலாவுக்கு கால் பண்ணி சொன்னாங்களே. அந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து அவளோட சந்தோஷத்துக்கு ஒரு ஆளாவே இல்லை. எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா நிலா? அவ இன்னும் உங்ககிட்ட சொல்லியிருப்பா, பாட்டி கிட்ட சொல்லியிருப்பான்னு எல்லாம் நான் நினைச்சேன். ஆனா அவங்க யார்கிட்டயுமே சொல்லலன்றீங்க. நீ ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு சொல்றீங்க. இந்த விஷயத்துக்காக தான் நீ வீட்டுக்கு வந்ததும் பிரியா வீட்டுக்கு போகணும்னு குதிச்சிட்டு இருந்தா. நீ வந்ததும் பிரியாவுக்கு என்ன வாங்கிட்டு போகணும், அத்தாவை என்னத்தை இப்போ டைம்ல சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஆனா இப்ப என்னடானா உனக்கு ஃபோனே பண்ணலன்னு சொல்றேன். நானும் நீ சீக்கிரம் வரலையே, அவ உன் மேல கோவத்துல இருப்பா, நீ தான் லேட் பண்ணிட்ட போல இருக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா எல்லாத்தையும் மாத்தி சொல்றியப்பா. அம்மா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட நீலா எதுவுமே சொல்லலாமா? அது மட்டும் இல்ல, என்ன சீக்கிரம் வான்னு கூட சொல்லலாம். ஏன் நான் வந்து ஃபோனே பண்ணலன்னு சொல்றேன். அவ அது எனக்கு ஃபோனே பண்ணலையே. என்ன, என் பேத்தி மதியத்துல இருந்து ஆளையே காணும். போதா குறைக்கு என் பேராண்டிக்கு ஃபோனும் பண்ணல, அவன் ஃபோனையும் எடுக்கலங்கிறான். என் பேத்தி ஏதாவது கோவத்துல இருக்காளா? சீச்சி, என் பேத்தி அப்படிலாம் கிடையாது. பிரியா மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டதும் சந்தோஷமா இருந்ததா தானே சொல்றாங்க. அவ சந்தோஷமா தான் இருப்பாளே. என் பேத்திக்கு எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. ஆனா ஏன் என் பேத்தி ஆளே காணும்? என் பேராண்டிக்கு ஃபோன் பண்ணல, என்னமோ தப்பா இருக்கேன். அம்மா அவ ரூம்ல தானே இருப்பா, நான் போய் அவளை பார்த்து பேசுறேன். அர்ஜுன், நீ போய் பார்த்து பேசுறேன், ஏதாவது திட்டிக்கிட்டு சண்டை போட்டு வைக்காத. அவ அவ்வளவு ஆசையா தான் இருந்தா, ஆனா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டானா என்னன்னு தெரியல எனக்கு. நீ போய் எதுவும் சண்டை வேலை போட்டு வைக்காத. அம்மா நான் போய் அவகிட்ட சண்டை போடுவேன். ஏம்மா ஏன் என்கிட்ட விஷயத்த சொல்லலாம்? எனக்கு ஃபோனும் பண்ணல, நான் பண்ண ஃபோனுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதான் எனக்கு தெரியணும். அடி கமலம், சொல்லுங்க அத்தை. ஏன் மாசமா இருக்கிற விஷயத்த சொல்லும் போது உங்க கூட யார் யார் இருந்தது? அத்தை, பாதி தான் அத்தை இருந்தா. பாதி தான் போனே கொண்டு வந்து கொடுத்தாலே. நிலாவோட போன ஹால்ல இருந்ததுன்னு ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருக்கு நீ அப்படின்ட்டு அவதான் அத்தை போன் எடுத்து வந்து கொடுத்தா. அவ மட்டும் தான் கூட இருந்தா. அப்போ நிலா சொன்னா, ஏன் பாதி நீ சந்தோஷப்படலன்னு கேட்டதுக்கு, எனக்கு எதுக்கு சந்தோஷம், அவங்க ஏன் அண்ணியா என்ன, ஏன் அண்ணி கன்சீவ் ஆகட்டும், அப்ப நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்னு பாதி இப்படி சொன்னதை நான் திட்டேன் அத்தை அவளை. அதுக்கு கூட நிலா, அத்தை அவ சின்ன பொண்ணு ஏன் திட்டுறீங்கன்னு கேட்டாத்த. என்ன வச்சேன் நீலா, உனக்கு என்னடி ஆச்சேன்? எதுக்கு எனக்கு மூட்டை என்கிட்ட பேசாம இருக்கேன்? ஒருவேளை ஏன் மேல எதுவும் கோவமா இருக்கலாம்? பிரியா கன்சீவ் ஆயிட்டான், அதனால இவ ஏதாவது சிச்சா, என் பொண்டாட்டி கண்டிப்பா இப்படி நினைக்கிறவளே கிடையாது. என்ன இருக்கும்? ஏன் யாராவது என் பொண்டாட்டி மனசு காயப்படுத்துற மாதிரி? முதல்ல அவளை பார்க்கணும், அவளை பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்கணும். அப்போ பாரதி, நீ நிலா 3 பேர் தான் இருந்தீங்களா இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது? ஆமா, நாங்க 3 பேர் தான் இருந்தோம். அப்ப கூட நிலா, நான் எங்க பாதியை திட்டிட்டு போறேன்னு உடனே பாதி அனுப்பி விட்டுட்டா. கமலம், நல்லா யோசிச்சு சொல்லு, வேற யாருமே இல்லையா? வேற அக்கா, எங்க சித்தி இருந்தாங்க அக்கா.
கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எங்க சித்தியும் வந்தாங்களே. அகிலாண்ட பாட்டியா? அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா நிலா கிட்ட வேற என்னமோ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை சொல்லிடி கமலம், அதுக்கு தான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன். ஆமா, அந்த மொட்டை குட்டச்சி அவ என்ன சொன்னா? என் பேத்தி மாசம் இல்லாததை பத்தி ஏதாவது குத்தி காமிச்சு பேசலாம்? ஐயோ இல்ல இல்ல அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல அத்தை சித்தி. ஆனா அவங்க வேற ஒண்ணு சொன்னாங்க. வேற ஒண்ணா? அம்மா என்னம்மா சொன்னாங்க அவங்க? வேற ஒண்ணு அப்படி என்ன சொன்னா? அந்த வைக்கலாண்டோ சொல்லுடி கமலம், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அவளை ஜூஸ் ஆக்கி குடிச்சிடறா இல்லையான்னு பாரு. அப்படி என்ன சொன்னா என் பேத்திக்கிட்ட? ஐயோ அத்தை, வீணா சண்டெல்லாம் வேணாம். சித்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரியா மாசமா இருக்கான்னு சொன்னதும், யாரு இந்த அர்ஜுனை காதலிச்சுட்டு இப்ப வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளே அவளா? இவளுக்கா வேற வேலையே இல்லையா? அர்ஜுனை காதலிச்சா இப்ப அடுத்து வேற ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த மாசமா இருக்கா. அவ மட்டும் தான் அப்படியா இல்லைன்னா அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கமா பேசினாங்க அத்தை. நினைச்சேன் அந்த குட்டச்சிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா குத்தி காட்டுற மாதிரி பேசியிருக்கான் அவளும். பாட்டி இப்படி சொன்னதுக்கா நிலா கோச்சிட்டு இருப்பான்? இல்ல, வேற என்னமோ நடந்திருக்கும். என் பொண்டாட்டி இதுக்கெல்லாம் கோச்சிக்க மாட்டான். என்ன நடந்ததுன்னு தெரியல. முதல்ல போய் அவளை பாக்குறேன். அம்மா சொல்லு அர்ஜுன். அம்மா, அவ ரூம்ல தானே இருப்பான். நான் போய் பார்த்து பேசிக்கிறேம்மா. இதோட இந்த பிரச்சனையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி அர்ஜுன், நானும் எதுவும் சொல்லல. நீ போய் நிலா கிட்ட கேட்கறேன்னு எதுவும் பிரச்சனை ஆக்கி வைக்காதீங்க. அமைதியா கேட்டுட்டு விட்டுறேன். இல்லையா கேட்க கூட வேணாம், அமைதியா விட்டுறேன். நான் பாத்துக்கிறேம்மா. பேராண்டி, பார்த்து பதமா பேச. என் பேத்தி மனசு ஏதோ ஒரு வகையில காயப்பட்டிருக்கேன். அதனால அவ யார்கிட்டயும் பேசாம அமைதியா இருக்கா. நீ போய் பார்த்து பக்கமா பேச. ஆமா பாட்டி, அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரும் என்னமோ பேசியிருக்காங்க. சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நீங்க இதோட இந்த பிரச்சனையை விடுங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிடா பேராண்டி, நீ போ. நீ ரூமுக்கு போய் முதல்ல என் பேத்தியை சமாதானப்படுத்து போ. சரிங்க பாட்டி. என்ன நிலா ஏதாவது தப்பா எடுத்துட்டாளா? எங்க சித்தி பேசாத தப்புதான். ஆனா நிலா புரிஞ்சுக்கிற பொண்ணாச்சே, இதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாளே அத்தை. கமலம், என் பேத்தி யாரையும் எங்கேயும் தப்பா எடுத்துக்க மாட்டான். ஆனா இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. இந்த மொட்டை குட்டச்சி என் பேத்திக்கிட்ட வேற என்னமோ பேசியிருக்கான். அப்படியே குட்டச்சி, நீ என்ன பேசணும்னு எனக்கு தெரிய வரட்டும். உன் குட்டச்சியோ கலக்கி எடுத்துறேன்டி. பொண்டாட்டி, ஹரி பொண்டாட்டி, நிலா நிலா எங்கம்மா இருக்கா? என்ன ரூம்லயே ஆளை காணோம். ரெஸ்ட் ரூம்லயே இருக்கிற மாதிரி தெரியலையே. எங்க போனோம்? சரி, அங்க போய் பார்ப்போம். நிலா நிலா எங்க போனோம்? இவன் பெட்ரூம்லயும் ஆளை காணோம், கிச்சன்லயும் ஆளை காணோம், இந்த பால்கனியும் பார்த்தாச்சு, இங்கேயும் ஆளை காணோம். ஏ பொண்டாட்டி, எங்கடி போனோம்? எனக்கு முழுக்க நீங்க கிட்ட சரியாவே பேசலடி. ஒருவேளை டெரஸ் வரப்போனோம். சரி, அங்கேயே போய் பார்த்துருவோம். இந்த அகிலாண்ட பாட்டி என்ன வேணும்னு கோவப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் பேசிச்சு எனக்கு தெரியும். ஆனா கோவப்படுத்தணும்னு பேசினாலும் உண்மை இதுதானே. என்னால மாமாக்கு கஷ்டம் இல்ல. அது சரி, மேடம் இங்க இருக்காங்க. இப்படி எங்கெல்லாம் தேடிட்டு வரேன்? அதுவும் இந்த நைட் டைம்ல எதுக்கு மட்டும் தண்ணி எங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம்? பொண்டாட்டி ஒண்ணு. ஆமா, மாமாக்கு என்னால நிறைய கஷ்டம் தான் எனக்கு தெரியும். மாமா சாரி மாமா. ஒருத்தன் வந்து பக்கத்துல உட்காந்துறது கூட தெரியாம ஆழமா சிந்திச்சுட்டு இருக்காங்களே மேடம். அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனைன்னு தெரியலையே என் ஓரமா பொண்டாட்டிக்கு. மேடம் ஏதோ டீப் திங்கிங்ல இருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு கண்டுக்க விட மாட்டாங்க. நான் அதை கண்டுக்க வைக்கணும். போய் பொண்டாட்டி மாமா நீங்க எப்ப மாமா வந்தீங்க? எப்போ வந்தனும்? அது சரி, நான் வந்து உன் பக்கத்துல உட்காந்தது கூட தெரியாம ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க மேடம். என்னம்மா என்ன ஆச்சா? ஏண்டி இன்னைக்கு மட்டும் எனக்கு ஃபோனே பண்ணலாம்? என்கிட்ட ஏண்டி பேசவே இல்லை? ஓகே டியர்ஸ், கெட்டிமலம் சீரிஸ் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஈவினிங் கண்டிப்பாக டைம் கம்மியாவது நான் வந்து ராதேமணல் சீரிஸ் கண்டிப்பாக கொடுத்துருவேன் டியர்ஸ். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ராதேமணல் சீரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஸ்டோரி பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் வியூஸ் பெருசாக இல்லை அதுக்கு. ஓகே, நான் எனக்கு கொடுக்குறேன், பார்க்க விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் டியர்ஸ். ஓகே, அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் பாண்டியன் காலேஸ்வரி டியர், ஹாய் காயத்ரி டியர். ஓகே டியர்ஸ், வீடியோ எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க டியர்ஸ். ஓகே ஓகே, பாய் டியர்ஸ்.